ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ட்ரெண்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் இருக்கிற முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவித்தது என்ன அப்படின்னா, உங்கள் வீடியோவில் வர கொஷின்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காமல். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ஹார்ட் டைப்பில் கொடுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க பார்த்துட்டு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழன் கிழவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் தொல்காப்பியம். உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இசைத்தமிழ். வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் பதிற்று பத்து. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன அப்படின்னா காற்றினை வெளியிடும் போது பிறக்குது. குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தை கண்டறிய அப்படின்னா ஐ அப்படிங்கிறது தான். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் யாவை அப்படின்னா இல் அப்படிங்கிறது தான். ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு அப்படின்னா அரை மாத்திரை. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது அப்படின்னா பழமொழியின் சிறப்பு என்ன அப்படின்னா சுருங்க சொல்வது தான் என்னுடைய சிறப்பு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது அப்படின்னா இன்பத் தமிழ். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் கவிஞர் காசி ஆனந்தன். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இயபு சொற்கள். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அப்படின்னா அசதியாக இருக்கும். தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கனிச்சாறு. பாவலேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 8 தொகுதிகளாக. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற பாடல் அடிகள் அமைந்துள்ள சொற்களை கண்டறி அப்படின்னா மோனை சொற்கள். மனிதனை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது மொழி. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது அப்படின்னா வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. அடுத்தது இலக்கிய வகை சொற்களில் இருக்கிற வினாக்கள். இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த சொல் இயற்சொல். இயற்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2. பெயர் இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா ஆழி, நிலவு, போனான், வந்தான் அப்படிங்கிறது நிலவு அப்படிங்கிறது கரெக்டானது பெயர் இயற்சொல்லு. கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குவது திரிச்சொல். தமிழ்நாட்டில் உள்ள பிற்பகுதியிலிருந்து தமிழில் வழங்கும் சொல் திசை சொல். தமிழில் வழங்கினாலும் தமிழ் அல்லாத வடமொழி சொற்கள் வடச்சொல் எனப்படும். வடச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா விஷம் அப்படிங்கிறது வடச்சொல். மீதி எல்லாம் நம்ம தமிழ் சொல் தான். மலர், தாமரை, அப்படிங்கிறதெல்லாம். வே என்னும் சொல் எவ்வகை சொல்லினுள் அடங்கும்? பெயர் திரிச்சொல்லில் அடங்கும். திணை சொல்லான ஜமக்காலம் தரும் தமிழ் பொருள் என்ன அப்படின்னா விரிப்பு. அடுத்து இடுகுறி பெயரும் காரண பெயரும் அப்படிங்கிற டாபிக்லேருந்து வினாக்கள். எக்காரணமின்றி நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு குறியீடாக வைத்த பெயர் என்ன அப்படின்னா இடுகுறி பெயர். குறிப்பிட்ட காரணம் கருதி இடப்பட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா காரண பெயர் என அழைக்கப்படும். பெட்டி என்பது என்ன அப்படின்னா இடுகுறி பெயர். தமிழில் எவ்வகை பெயர்கள் மிகுதியாக உள்ளதுன்னா காரண பெயர் தான் மிகுதியாக இருக்கும். கீழ் வருவனவற்றில் எது காரண பொது பெயர் அப்படின்னா விலங்கு. இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தென்னை. காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வளையல். இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு காடு. காரணமறிய இயலா பெயர்களை எல்லாம் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா இடுகுறி பெயர்களால் அழைக்கிறோம். ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி.
மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் அலர். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது, ஹார்ட் டைப்பாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக தான் இருக்கா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹார்டாக வேணுமா இல்லை ஈஸியாக இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.